நான் இந்த மாதிரி ஒரு ஸ்கின்னை வச்சுட்டு இஃப் டுடே ஐ எம் ஹேவிங் திஸ் அண்ட் உங்ககிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னா நீங்களும் அதே பண்ண முடியும். ஸோ டோன்ட் பி ஹார்ட் ஆன் யோர் செல்ஃப். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. மருதாணி நல்லா இருக்கா? ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். உங்க எல்லாருக்குமே தெரியும் எனக்கு ஆக்னி ப்ரோன் ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபிளேர் அப் ஆகி ஒரு நிறைய பொறியா என்னோட ஃபேஸ்ல வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4 years ஆகிருக்கும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்தது. அப்போ நான் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு அங்கே போக ஆரம்பிச்சிருது. அப்பப்போ நான் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் மட்டும் பண்ணுவேன், அவ்வளவுதான். மெயின்டெனன்ஸ் இந்த சென்ஸ் அப்பப்போ வந்து பிம்பிள்ஸ் வரும்போது சாலிசிலிக் ஆசிட் ஜெல் போடுவேன், சாலிசிலிக் பேஸ் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவேன், அவ்வளவுதான். லாஸ்ட் மந்த் வந்து எனக்கு என்ன ஆச்சு ஏன்னே தெரியல. எந்த ப்ராடக்ட்ஸுமே என்ன சேஞ்ச் பண்ணல, மேக்கப் எதுவுமே மாத்தல. என்னோட ரொட்டீன் எல்லாமே அதிகமாக தான் இருந்தது. திடீர்னு ஃபேஸ் ஃபுல்லா அவ்வளோ பிம்பிள்ஸ். டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ண ரீசென்ட்லி. அவங்க என்ன சொன்னாங்க, பிஸ்டியூல்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. போயிடும் நினைச்சிட்டு இருந்தேன், போகவே இல்லை. இட் காட் ஈவன் வர்ஸ். நெல்லு டெக்னாலஜி கைஸ். ஒரு டைம்க்கு அப்புறம் நமக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். நான் இவ்வளோ பண்றேன், ப்ராப்பரா டயட்டும் மெயின்டைன் பண்றேன், நான் கரெக்டா எக்ஸசைஸும் பண்றேன், நான் யூஸ் பண்ற பொருளே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கே இந்த ஆக்னி வருது. சில பேர்லாம் வந்துட்டு மெயின்டைனே பண்ண மாட்டாங்க, ஆனால் அவ்வளோ ஸ்கின் கிளியரா இருக்கும். எனக்கு ஒரு டைம்க்கு அப்புறம் எப்படி ஆச்சுன்னா, நான் ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ல ஒரு 500 ரூபா போட்டு வாங்குறேன் அப்படின்னா ஏன் டெர்மட்டாலஜி ஒரு கன்சல்டேஷனுக்கு நான் கொடுத்து நான் போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மைண்ட் ஆயிடுச்சு. ரூட் காஸ் தெரிஞ்சாலும் ஓகே, நமக்கு ஏதோ இது ஒத்துக்கல, நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும்ல. ஆயிலி ஸ்கின் அண்ட் ஆல்சோ நான் சும்மா வெளியில போயிட்டு டஸ்ட்ல போயிட்டு வந்தானே எனக்கு உடனே வந்து ட்ரிகர் ஆயிரும் ஆக்னி. ஸோ டாக்டர்கிட்ட போயிருந்தப்போ இவரும் அதே தான் பண்ணாரு. இது ஒரு விதமான பாக்டீரியா, அதனால தான் உனக்கு வந்து திடீர்னு ட்ரிகர் ஆகி அவ்வளோ பிம்பிள்ஸ் வந்திருக்கு, இது பிஸ்டியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு காம்பாக்ட் யூஸ் பண்ணுவேன், லோஷன் யூஸ் பண்ணுவேன். காம்பாக்ட் நிறுத்திட்டு மேக்கப்லாம் போடவே கூடாது. எனக்கு எப்படி பூமர் டாக்டர் அப்படின்ற மாதிரி சி லிட்டரலி வேர்ல்ட் ஹஸ் கம் டு பாயிண்ட் வேர் எல்லாருமே நார்மலா எல்லா மேக்கப் ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணிட்டு. இப்போ வந்துட்டு நீ காம்பாக்ட் போடாத, காம்பாக்ட் அப்போ எவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ், எவ்வளோ பெரிய டெய்லி வந்து லைக் ஆன் கேமரால இருக்கவங்க டெய்லி மேக்கப் போட தானே செய்யறாங்க, அவங்களுக்குலாம் ஆக்னி வரல. சி நான் வந்து ஒரு அன்கிளீனா ஒரு பிரஷ் யூஸ் பண்றோம், அதுல இருந்து ஆக்னி ட்ரிகர் ஆகுது, தட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். பட் தென் எடுத்த உடனே வந்துட்டு மேக்கப்னாலே ஒரு தப்பான இது, ஸ்கின்னுக்கு போடவே கூட அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி திணிக்கிறது வந்து எனக்கு அந்த ஐடியாலஜியே சுத்தமா வந்து பிடிக்காது. நானும் வந்து ஸ்கின் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. ஆப்வியஸ்லி டெர்மட்டாலஜிஸ்ட் இஸ் சம்ஒன் ஹூ ஹஸ் லேர்ன்ட், அவங்க அந்த ஃபீல்ட்ல இருந்து வராங்க, வி ஷுட் ரெஸ்பெக்ட் தம் தான். நான் அதை குறை சொல்லல. பட் தென் ஃபார் த ஃபேக்ட் தட் எடுத்த உடனே இந்த மாதிரி பேசும்போது நமக்கு எப்படி ஆச்சுன்னா, ஆனா அவர் எழுதி கொடுத்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பக்கத்துல அவரோட கிளினிக் இருந்துச்சு. அதான் செட்டா வச்சுப்பாங்களே. ஒரு 3-4 டேஸ்ல என்னோட ஆக்னி எல்லாம் ஃபுல்லா கம்ப்ளீட்டா குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 weeksல இட் கம்ப்ளீட்லி காட் ரெடியூஸ்ட். லாட் ஆஃப் பீப்புள் நீங்க என்னோட வீடியோஸை பார்க்கும்போது கமெண்ட்ல வந்து கேட்பீங்க, ஏதோ ஒரு பழைய ஃபேஸ் வாஷ் ஏதோ வீடியோ நீங்க பார்த்து கேட்பீங்க, இதை நான் யூஸ் பண்றேன் போயிடுமா அப்படின்னு கேட்பீங்க. சி உங்களுக்கு ஆக்னி வருது அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்வேன்னா, கன்சல்ட் டெர்மட்டாலஜிஸ்ட். எனக்கு வர ஆக்னி வந்துட்டு உங்களுக்கு அதே மாதிரின்னு சொல்ல முடியாது. மேபி பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனா ரீசன் ஒரே மாதிரி இருக்குன்னு கூட சொல்ல முடியாது. முன்னாடி எல்லாம் டெர்மட்டாலஜிஸ்ட் எக்ஸ்பென்சிவ் நம்ம பேசிட்டு இருப்போம். ஆனா நம்ம இப்ப எல்லாருமே நம்ம ரெடியா இருக்கோம் நைக்கல போயிட்டு ஒரு பொருள் 500 ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு டு பிரிவென்ட் ஆக்னி. ஸோ நம்ம அதை பண்ணும்போது ஏன் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் இப்போ செஷனுக்கு 200-500 கொடுக்க கூடாது அப்படிங்கறத என்னோட சொல்றேன். செகண்ட் திங் வந்து ஓவர் த இயர்ஸ் ஆஃப் ஹேவிங் ஆக்னி, நான் என்ன சொல்வேன்னா ஆக்னிக்கு வந்து பெர்மனன்ட் சொல்யூஷனே கிடையாது. ரீசெண்டா கூட நான் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து பேசி பார்த்தேன். எனி ஸ்கின் கேர் ஃபார் தட் மேட்டர் நீங்களே எடுத்துக்கோங்க. எந்த ஒரு ஆக்ட்ரஸும் வந்துட்டு ஏதோ ஒரு டைம்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க மெயின்டெனன்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். அந்த மாதிரி அவங்க அந்த ஷேப்ல பாடி ஷேப்ல இருக்காங்க, ஒரு ஸ்கின் அப்படி இருக்குன்னா they are maintaining it. So basically உங்களோட எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் இருக்குல்ல, நத்திங் இஸ் லைக் அ பெர்மனன்ட் சொல்யூஷன், எல்லாமே ஒரு மெயின்டெனன்ஸ் தான். தேர்ட் திங் வந்து நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, ஸ்கின் கேர் ஒரு நல்ல ஸ்கின் இருக்கிறதுக்கு உங்களோட எக்ஸ்பென்சிவா இருக்கணும்னே கிடையாது. ஸ்கின் கேர் கீப் இட் வெரி சிம்பிள். சிடிஎம் கிளென்ஸ் பண்ணுங்க, டோனர் போடுங்க, ஒரு மாய்ஸ்சரைசர் போடுங்க, வெளியில போனா சன்ஸ்கிரீன் போடுங்க, அண்ட் நைட்டு தூங்கும்போது ஏதாவது சீரம் எஸ்பெஷலி போடுறீங்க, ஏதாவது டார்கெட்டட் ரீசன்ஸ், அவ்வளவுதான். இந்த 10 ஸ்டெப் 5 ஸ்டெப் பண்ணி நீங்களே உங்களை வந்துட்டு ஒரு எக்ஸாஷனுக்கு கொண்டு போயிடும். நம்ம வந்துட்டு எப்படி ஆயிடும், நான் இவ்வளோ பண்றேன் எனக்கே ஆகல. எனக்கு நிறைய பேர் கமெண்ட்லயே கேட்பீங்க, நான் வந்து மார்னிங்ல நைசின்மேட் போடுறேன், நான் நைட்ல விட்டமின் சி போடலாமா, நான் வந்து ஆல்ஃபா ஆல்பியூட்டின் யூஸ் பண்ணலாம் அதே டைம். எனக்கு எப்படி இருக்குன்னா, வை வெரி சிம்பிள், யூ வில் பி வெரி ரிலாக்ஸ் அண்ட் ஹாப்பி. சி ஐம் நாட் டெல்லிங் இதுதான் ரைட்டு தப்புன்னு கிடையாது, பட் it doesn't have to be expensive, it doesn't have to involve a 10 step or 5 step routine. Next வந்து happy tummy equal to happy skin. என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து சொல்ல போறது இல்லை, நீங்க வந்துட்டு பச்சை காய்கறிகள் சாப்பிடுங்க அது இது அப்படிலாம் நான் வந்து ரொம்பலாம் பேச போறது கிடையாது. டயட் அப்படின்லாம் தனியா எஸ்பெஷலி எடுத்து சாப்பிட்றதெல்லாம் கிடையாது. வீட்டில் அம்மா என்ன செய்யறாங்களோ அதை நான் சாப்பிட்றேன். நேற்று கூட பாருங்க, அவங்க வந்து சாம்பார் செய்யறாங்க, கீரை கூட்டு செய்யறாங்க, முட்டை செய்யறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஐம் கெட்டிங் அயர்ன், புரோட்டீன் எல்லாமே அதுல கலந்து வந்துருது. ஸோ அதுதான் என் டயட் வந்து வீட்டு சாப்பாடு தான். இது சாப்பிடக்கூடாது, சுகர் இது சாப்பிடக்கூடாது, இது ஃபேட் அப்படிலாம் நான் யோசிக்க மாட்டேன்.
எனக்கு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். ஐ ஆல்வேஸ் ஈட் வாட் எவர் ஐ வாண்ட். அட் த சேம் டைம் நான் வீட்டு சாப்பாடும் சாப்பிட்றேன். ஸோ ஒரு மாதிரி பேலன்ஸாக இருக்கும். ஸோ உங்கள் வயிறு சந்தோஷமாக வச்சுக்கோங்க, உங்கள் உடம்பு சந்தோஷமாக இருக்கும். சிம்பிள் ஆஸ் தட். நெக்ஸ்ட் வந்துட்டு டூ சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. அது நான் சொல்வேன் அப்படின்னா, நிறைய பேர் நீங்களும் டாக்டர் சொல்லுவாங்க, நிறைய பேர் வீடியோ சொல்லுவாங்க, தண்ணி குடிங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாருமே சொல்கிற விஷயம் தான். ஆனால் அது ஆக்சுவலி ஒர்க்ஸ். நான் பெருசாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நான் என்ன பண்ணுவேன்னா, டெய்லி வாக்கிங் போடுவேன். அவ்வளோதான். ஒரு 1 hour வாக்கிங் போவேன். கொஞ்சம் ஸ்வெட் ஆகும்ல, அதுதான் என்னோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. அதுதான் என்ன பண்ண முடியுது, நான் அதை பண்ணுறேன். ஸோ இட் டசன்ட் ஹாவ் டு பி வெரி ஹார்ட் கோர். கொஞ்சம் பிளட் ரஷ் இருக்கட்டும் உடம்புல, அது நல்லது தானே. சிம்பிள். லாஸ்ட் திங் இஸ் இட்ஸ் ஓகே டு ஹேவ் ஆக்னி. நான் சீரியஸ்லி சொல்கிறேன், இட்ஸ் ஓகே டு ஹேவ் ஆக்னி. இப்போ கரண்ட்லி என்னோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா, என் ஸ்கின்ல வந்து சுத்தமாக ஆக்னி எதுவுமே இல்லை. கொஞ்சம் ஆக்னி மார்க்ஸ் மேபி இருக்கு, அவ்வளோதான். மற்றபடி நான் இந்த வீடியோவில் வந்து ஒரு மேக்கப்பும் போடலை. I've just put some lip balm. Like every acne prone ஒரு முகப்பரு வந்து ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆன கேர்ள், திடீர்னு உங்களோட ஸ்கின்னை வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு முகப்பருமே இல்லாமல் இப்படி கிளியராக பார்க்கும்போது அதோட சந்தோஷம் இருக்குல்ல, அது நம்மள மாதிரி ஒரு ஆக்னி ப்ரோன் ஸ்கின் பீப்புளுக்கு மட்டும்தான் அது எவ்வளோ ஒரு ஹாப்பியான விஷயம் அப்படின்னு நமக்கு ஃபீல் ஆகும். அட்லீஸ்ட் ஒரு நாள் 2 நாள் நம்ம ஸ்கின் வந்து இவ்வளோ கிளியராக இருக்கிறது அப்படின்னு சொல்றது. ஹேவிங் ஆக்னி இஸ் கம்ப்ளீட்லி ஓகே. நான் வந்துட்டு சும்மா வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லலை. ஐ ஹவ் பீன் தேர். திடீர்னு ரொம்ப ஆயில் செக்ரேட் ஆகும். அது பீரியட்ஸ் டைம்ல இன்னும் அதிகமாக ஆக்னி இருக்கும். ஏன் வருதுன்னு தெரியாது. இதை சாப்பிட்டா வந்துடும் ஹீட்டு, அதை சாப்பிட்டா வந்துடும் ஹீட்டு. ஸோ இட்ஸ் ஓகே. எவ்ரிபடி வில் கோ த்ரூ தட் ஃபேஸ். அண்ட் ஒன் திங் யூ நீட் டு ரியலைஸ் இஸ் acne is reversible, I guess, with maintenance. At this point, we all should understand that we are acne prone skin. நமக்கு வரதா செய்யும். Some days it's going to be hard for us, but it's just a day. அவ்வளவுதான். நம்ம லைஃப் லாங்கா நம்ம அப்படிதான் சேடா இருப்போம் அப்படின்னு கிடையாது. நான் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன், நிறைய பேர் இதுக்கு தான் எக்ஸைட்டடா இருப்பீங்க. டாக்டர் ரெக்கமெண்ட் பண்றது நான் பேரும் ஒரு ப்ராடக்ட் நான் காட்ட போறது இல்ல, பிகாஸ் இட் இஸ் நாட் அட்வைசபிள். ஃபர்ஸ்ட் திங், என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன்ல வந்துட்டு நம்ம ஆப்வியஸ்லி வெளியில போறோம், கண்டிப்பா சன்ஸ்கிரீன் போடுவோம், பிளஷ் போடுவோம், சம்டைம்ஸ் மேக்கப் போடுவோம். ஸோ கண்டிப்பா அதை நீங்க ரிமூவ் பண்ணியே ஆகணும், நோ மேட்டர் வாட். இஃப் யூஆர் ஆக்னி ப்ரோன் ஸ்கின், யூ ஹாவ் டு பி கான்சியஸ் அபவுட் இட். ஸோ நான் ரிமூவ் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை, இந்த கார்னியரோட இந்த மிசலார் வாட்டர் தான் நான் எப்போதுமே வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் குட் ஃபார் சென்சிட்டிவ் ஆக்னி ப்ரோன் ஸ்கின். ஃபேஸை வாஷ் பண்றதுக்கு வந்து என்னோட டெர்மைட் வந்து கொடுத்துருந்தது இந்த ஒரு சோப் வந்து கொடுத்துருந்தாங்க. கிளிசரின், ஆலன்டாயின், விட்டமின் இ, சாலிசிலிக் ஆசிட். ஸோ அந்த சோப் வந்து மோஸ்ட்லி நான் மார்னிங் டைம்ல யூஸ் பண்ணுவேன். நைட் டைம்ல என்ன யூஸ் பண்ணுவேன்னா, நான் இந்த மினிமலிஸ்டோட சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணுவேன். ஆக்சுவலி அந்த சோப்மே 2 times தான் யூஸ் பண்ணேன். டாக்டர் அப்படி தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க. பட் நான் இந்த சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் வந்து ரீசெண்டாக வாங்கியிருந்தேன் அந்த டைம்ல தான். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் இட் அண்ட் இட் ஆல்சோ ஒர்க்ஸ் ஃபைன். ஸோ நான் ஏன் வேஸ்ட் பண்ணேன், அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் தான் இவனும் வச்சிருக்கான். சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், மார்னிங் நான் சோப் யூஸ் பண்ணேன், நைட்ல இதை யூஸ் பண்ணுவேன். ஒன்று தான் இப்போதுக்கு நான் யூஸ் பண்ணுறது, விச் இஸ் இந்த ஆர்டினரியோட நயசினமைட் சீரம். நீங்கள் வந்து ஆயிலி ஸ்கின் பீப்புளாக இருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப ஆயில் வந்துட்டு வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா இந்த சீரம் யூஸ் பண்ணிட்டு உங்களோட சன்ஸ்கிரீன் போட்டுட்டு மேக்கப் போட்டுட்டு போங்க. ஜஸ்ட் டு ஆயிலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் இந்த சீரம் யூஸ் பண்ணுவேன். ஆக்னி மார்க்ஸ்க்கு நைசினமைட் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் ஐ டோன்ட் நோ ஹவு ஃபார் இட் இஸ். பட் ஆயில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இட் ஒர்க்ஸ் ஸோ வெல். அண்ட் ஆல்சோ ஸ்கின் வந்து கொஞ்சம் நல்லா நரிஷ்டாக ஃபீல் ஆகும் இந்த சீரம் போட்ட பிறகு. சன்ஸ்கிரீன் வந்து ஐ யூஸ் மை இந்த ஷேடோ ஃபிக்ஸ் டெர்மா ஷேடோ எஃபெக்ட்ஸ் சன்ஸ்கிரீன் ஜெல் SPF 50. இதில் வந்து நோ ஒயிட் காஸ்ட், பெஸ்ட் ஃபார் நார்மல், சென்சிட்டிவ், ஆக்னி ப்ரோன், ஆயிலி காம்பினேஷன் ஸ்கின் டைப்ஸ். நீங்க ட்ரை ஸ்கின்னா இதுல க்ரீம் வேரியன்ட் இருக்கு, நீங்க அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் மாய்ஸ்சரைசருக்கு வந்து நான் என்ன யூஸ் பண்றேன் ரீசென்ட்லி பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி நான் முன்னாடிலாம் உங்களுக்கு சொல்றேன் ஆக்னி மாய்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. I still do use it. It's still a good product for me தான். But I discovered something very very affordable. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 gram ப்ராடக்ட் தான். இட் ரிட்டெயில்ஸ் ஃபார் ருபீஸ் ஆல்மோஸ்ட் 372 or 400 இது. பட் நான் ரீசென்ட்லி டிஸ்கவர் பண்ணது வந்து இந்த லாக்டோகாலமைனோட ஜெல், கைண்ட் ஆஃப் அந்த பான்ஸோட ஜெல் மாதிரி இருக்குல்ல. நைசினமைட், விட்டமின் இ, விட்டமின் B5 அண்ட் ஹைலூரானிக் ஆசிட், நான் ஸ்டிக்கி ஜெல் டைப். பட் எனக்கு பான்ஸ் பிடிக்காம போச்சுன்னா அதுல ரொம்ப அதிகமான ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும். ஆல்மோஸ்ட் எனக்கு வந்துட்டு மூக்கில் ஒரு மாதிரி பண்ணும், தலைவலிக்கிற மாதிரிலாம் இருக்கும். பட் ஆனால் லாக்டோகாலமைன்ல ஃப்ரேக்ரன்ஸ் வந்துட்டு ரொம்ப மைல்டு, அதனால நீங்க தைரியமா வாங்கி ட்ரை பண்ணலாம். 299. பட் நான் நைக்கா சேல்ல ஆல்மோஸ்ட் 200 கிட்ட தான் வாங்கியிருப்பேன் நினைக்கிறேன். இது 150 கிராம். ஒரு ரொம்ப நாள் வரும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இதுவுமே நல்ல ப்ராடக்ட் தான். பட் உங்களுக்கு கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த லாக்டோகாலமைன் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இட் டஸ் நாட் ட்ரிகர் யுவர் ஆக்னி. எனக்கு ஆக்னி ட்ரிகர் பண்ணல, தட்ஸ் வை ஐம் சஜஸ்டிங் இட். டாக்டர் வந்து எனக்கு டேப்லெட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த சோப் நான் வந்து காமிச்சல, இந்த சோப் வந்து கொடுத்தாரு.
அண்ட் தென் ஹி கேவ் மீ a lotion. இது வந்துட்டு பேசிக்கலி கிளிண்டாமைசின் பாஸ்பேட் லோஷன். கொஞ்சம் ஆக்னி ஃபிளேர் அப் ஆச்சு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணும்போதுலாம் இது லைட்டா போட்டு முன்னாடியில நானே வந்துட்டு ஓகே மாய்ஸ்சரைசர்னா இந்த அளவுக்கு எடுக்கணும் போடணும், நான் இப்படி போடணும் அப்படி போடணும்னு. பட் ஐ ஜஸ்ட் ரியலைஸ் தட் ஜஸ்ட் டேக் அ ஸ்மால் அமௌண்ட். நான் சன்ஸ்கிரீனுமே அதே தான் பண்றேன். கொஞ்சம் இந்த த்ரீ ஃபிங்கர் 4 ஃபிங்கர் இதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஐ ஜஸ்ட் டேக் என்னோட ஃபேஸும் நெக்கும் கவர் பண்றதுக்கு எனக்கு எவ்வளோ நான் ஃபீல் பண்றனோ அந்த லெவலுக்கு நான் எடுத்துப்பேன். உங்க ஸ்கின் என்ன வேணும்னு சொல்லுதோ, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை போடுங்களேன், அதுவே உங்களுக்கு பெஸ்டா ஒர்க் ஆகும். அதான் நான் ரியலைஸ் பண்ண ஒரு விஷயம். த சோல் பர்பஸ் ஆஃப் திஸ் வீடியோ இஸ் நான் பெற்ற இன்பம் என் பையகமும் பெறட்டும், அவ்வளவுதான். இதுல ஏதாவது query இருக்கு, உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஐ வில் ஹெல்ப் யூ கைஸ் வித் தட். எல்லாரையும் நான் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். until then மருதாணி நல்லா இருக்கா?